Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Taste Daily. Taste the Daily. Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. வணக்கம் சார். வணக்கம் பதர். புழல் சிறையில் வெளிநாட்டு கைதிகள் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு பெண் கைதிகள் ஒரு தனி ராஜாங்கமே நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சமீபத்தில் அந்த நைஜீரிய நாட்டை சார்ந்த கைதி மோனிகா அப்படிங்கிற ஒரு தாக்கப்பட்ட பெண் காவலர் சரஸ்வதியை வெளியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. சொல்லுங்கள் சார், வெளிநாட்டு கைதிகள், தமிழ் கைதிகள், குறிப்பாக பெண்கள் சிறையில் வெளிநாட்டு கைதிகள் ஒரு தனி ராஜாங்கமே நடத்திட்டு வராங்கன்ற ஒரு புகார் என்ன நடக்குது உள்ள சிறைக்குள்ள? கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெண் காவலர், அதாவது சிறைத்துறை பெண் காவலர், நீங்கள் காவல்துறையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை சட்டம் ஒழுங்கு ஒன்று தனி, அதாவது ஹோம் கார்ட்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும், ஃபயர் ஒன்று இருக்கும், அதே மாதிரி சிறைத்துறைன்னு ஒன்று. இந்த மாதிரி பல துறைகளில் சிறைத்துறை, அந்த சிறைத்துறையில் இருக்க ஒரு பெண் காவலர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வார்டன் அவங்க ஒரு 20 ஆண்டுகள் காவல் பணியில் இருக்காங்க. அவங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டான்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் ஆகும்போது அவங்களோட இடது பக்கம் கன்னத்தில் காயங்களோட ஒரு 5 தையல் போட்டு, அந்த பிளாஸ்டரி ஒட்டி, தலையில் அடிபட்டு, 2 கைகளில் அடிபட்டு அவங்க மருத்துவ சிகிச்சைக்காக வராங்க. மருத்துவ சிகிச்சை முடிஞ்சு மறுநாள் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊடகங்களை சந்தித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் புழல், அதாவது புழல் 1 புழல் 2 அப்படின்னு இருக்கும். புழல் 1 2ன்றது ஆண்கள் சிறை. அதில் 1 தண்டனை கைதிகள், 1 அந்த தண்டனை கைதிகளோடைய இந்த குண்டர்ஸ் சட்டத்தை போடுறவங்களையும் அங்கே வச்சுருப்பாங்க கொஞ்ச நாள் பொறுத்து. இந்த புழல் 2 அப்படின்றது இந்த விசாரணை கைதிகளும் ஒரு சிலர் இருப்பாங்க. இதுதான் இந்த புழல் 3 அப்படின்னு வரும்போது தான் அது பெண்கள் தனிச்சிறை. இப்போ இதுக்கு தனியாக சூப்பரண்டன்ட் இருக்க மாதிரி அதுக்கு தனியாக சூப்பரண்டன்ட் இருப்பாங்க. முதல் பெண் சிறை அப்படின்னா இப்போதைக்கு அந்த பெண் சிறையில் ஒரு 260க்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்காங்க. அதில் குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 குழந்தைகள், 2-5 குழந்தைகள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ குற்றம் செய்துட்டு அவங்க ப்ரெக்னன்சியோடு அங்கே வந்துடுவாங்க, தண்டனையும் அடைஞ்சிருவாங்க. அப்போ அவங்க குழந்தை அவங்களுக்கு அங்கே இருக்க மருத்துவமனையிலே பிறக்கும். அப்போ அந்த குழந்தை 5 வயது வர வரைக்கும் அப்போ அந்த லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க, இந்த குழந்தையோட பேர் வரைக்கும் போட்டிருப்பாங்க. 2 குழந்தைகள், அந்த குழந்தையோட பேர் இது, இந்த தண்டனை கைதிகள், விசாரணை கைதிகள் அப்படின்னு போடும்போது இது ஒரு 260 பேர். அந்த 260 பேரில் ஒரு 40 பேர் வெளிநாட்டினர். இந்த 40 பேரில் ஒரு 25க்கும் மேற்பட்ட ஒரு நைஜீரியா நாட்டை சேர்ந்த பெண். பெரும்பாலும் போதை பொருள் வழக்கில், போதை வழக்குலையும் இருப்பாங்க, பல வழக்குகளில் இருப்பாங்க, மோசடி வழக்கில் பல வயசுல இருப்பாங்க, சைபர் குற்றங்களில் கூட இருப்பாங்க நைஜீரியன்ஸ். இப்போ நம்ம ஆன்லைன் கிரைம்லாம் நடக்குதுல்ல, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்போம், அதே நைஜீரியாவில் நடக்குதுன்னு நைஜீரியன்ஸே இங்கே ஒரு வீடியோ எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நைஜீரியன் ஒரு சிறை கைதி அவங்க பெண் காவலரை தாக்கிட்டாங்கன்ட்டு பெண் காவலர் சரஸ்வதி பத்திரிகையாளர் சந்திப்பை பேட்டி கொடுத்தாங்க. இவங்க 20 ஆண்டுகளாக பணிபுரிஞ்சிருக்கேன், நான் எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, வயது முதிர்ந்த தாயார் இருக்காங்க, திருச்சியில் தான் என்னோட வீடு இங்கே கிடையாது, நான் திருச்சியிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறேன், பட் நான் தங்கிறது கூட நான் கேம்ப் ஆஃபீஸ்லேயோ அந்த மாதிரி எங்களுக்கு உடை மாற்றும் இடத்துலையோ சில ஓய்வு எடுக்க அறையில் கூட தான் நான் தங்கிக்கிறேன், நான் இங்கேருந்து சில நாட்களுக்கு ஒரு முறை தான் ஊருக்கே போகிறேன், இப்படி இருக்கும்போது என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி தாக்கிட்டாங்க, என்னை யாரும் பண்ணலன்னு அவங்க பஸ்ட் ஆகிட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்கும்போதே பஸ்ட் ஆகி அழுது அவங்களால அழுகையை அடக்க முடியல. அவங்க ஒரு நாங்கள் தான் குற்றம் செய்துட்டு வந்தவங்களாம் அவங்க இருக்காங்க. அதில் அவங்க சொன்னதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அவங்க தமிழ் சிறைவாசிகளை பற்றி பேசவே இல்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள தாக்குனது யார், அந்த விஷயத்துக்கு போவோம். மோனிகான்ற ஒரு நைஜீரியா. ஆக்சுவலாக இவங்க மோனிகான்றாங்க, அதோட பேர் அன்யானி மோனிகா. அவங்க பேரை தான் அன்யானி மோனிகா. இப்போ அவங்களுக்கு ஒரு 33 வயதுகள் நடந்துட்டுருக்கு. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி செக் போஸ்ட், அந்த உத்தண்டி செக் போஸ்ட் எந்த காவல் நிலைய எல்லைக்குள்ள உட்பட்ட பகுதின்னு கேட்டால் காணத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதி. அந்த இடத்துல சனி ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமாகவும் மற்ற நாட்களில் குறைந்ததும் கொக்கைன் நடமாட்டம் இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு தகவல் போகுது. எப்போ 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில். இப்போ சாட்டர்டே சண்டே தான் நிறைய பேர் அந்த பக்கம் போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரில் போவாங்க, எல்லாம் போவாங்க. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் கொக்கெயின் எப்படி பயன்படுத்தணுன்ற தெரியாத அளவுக்கு தான் இங்கே நாலேஜ் இருக்குது. அது தெரிஞ்சிக்கவே வேண்டாம். நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் அது எப்படி பயன்படுத்தணுன்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு அது தெரிய வேண்டாம். இந்த நிலையில தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கொக்கைன் எப்படி பயன்படுத்துறது, அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்திருக்கு, சம்பவம் நடந்திருக்கு. இப்போ சென்னையில் இப்போ உங்களுக்கு பல பேரை தெரிஞ்சிருந்தாலும் இவர் கொக்கைன் சாப்பிடுவார்னு உங்களால் சொல்ல முடியும். ஏன்னுட்டு அவங்க அது புழக்கத்தில் இல்லை. அந்த மாதிரி இடத்துல கொக்கைன் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது, அப்போது தாம்பரம் காவல் ஆணையர், அதாவது அமுல்ராஜ், அவருடைய தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. அவருடைய ஆலோசனை பேரில், நினைவு சரியாக இருந்துச்சுன்னா ஏசி ரவிச்சந்திரன்ற ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க. அந்த ஸ்பெஷல் டீம் வந்து ரொம்ப கண்காணித்து இவங்க போய் தூக்குறாங்க. காணத்தூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட உத்தண்டி செக் போஸ்ட் கிட்ட தூக்குறாங்க. அப்போ போய் அந்த டீமை வளைச்சி பிடிக்கும்போது அங்கே இருந்த பெண்மணி தான் ஆண்யனி மோனிகா. உடனே பிடிச்சி இந்த அம்மா கிட்ட பார்த்தா, இந்த அம்மாவை கொண்டு போய் விசாரணை இது பார்க்கும்போது 1 கிராம் பொட்டலங்களாக 72லேருந்து 75 பொட்டலங்கள் வந்து கொக்கைனை பேக் பண்ணி பிளாக்கு எல்லோ அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன கவரில் கட்டி சின்ன சின்ன துண்டுகளாக 75 பொட்டலங்கள் இருந்துச்சு. உடனே இவங்க கிட்ட கைப்பற்றும் போது இவங்க கிட்ட 2.5 லட்ச ரூபா பணமும் செல்ஃபோனும் இவங்க கிட்ட வந்து பிடுங்க. அப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு பார்த்தா, இவங்க 9 மாசமா இதே வேலையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க சென்னையில். இவங்க எங்கே இருந்திருக்காங்கன்னு கேட்டால், வேளச்சேரியில் இருக்க பாரதி நகரில் இருக்க கோதாவரி ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு எடுத்துருக்காங்க. வேளச்சேரி பாரதி நகர் கோதாவரி ஸ்ட்ரீட்டில் வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே உனக்கு எப்படி இது கிடச்சிச்சு, எங்கேருந்து கிடைனா, நான் வந்து நைஜீரியாவை சேர்ந்த ஆள், என்னோட சகோதரருக்கு கேன்சர் வந்துடுச்சு, அவரை நாங்கள் மும்பையில் கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சைக்கு இருந்தோம், அப்போ எங்களுக்கு இருந்த பணம் செலவாயிடுச்சு, பணம் தேவைப்பட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத போது, அப்போ பாம்பேலேருந்து ஒருத்தர் சொன்னார், பெங்களூரில் ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போனால் உங்களுக்கு காசு, போதுமான காசு கிடைக்குன்னு கொடுத்தாங்க. அப்புறம் நான் பாம்பேயில் வாங்கும்போது அப்போது 2000 ரூபாய்க்கு நான் பெங்களூரில் வாங்குவேன், அதை இங்கே கொண்டு வந்து 5000 ரூபாய்க்கு விற்பேன். இன்றைக்கி அது 12,000 15,000 போது நம்ம பல விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இவங்க வந்து 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 5000 ரூபாய்க்கு அதை விற்றேன் அப்படின்னோடனே இவங்களை பிடிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி, அப்போ ஊடகங்களில் பிரபலமாக செய்திகள் வெளியானது, இந்த பெண்மணியை கொண்டு போய் போட்டாச்சு, எங்கள் புழல் கைதியாக போட்டாச்சு. விசாரணை நடந்து கொண்டு இருக்கும். அது வந்து பெரிய கேஸில் அது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழன்ஸோட உடல் வாகுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 அடி இருப்பாங்க. 6 அடி தான் ரேர். அப்போது ஒரு உருவம் தான் இருக்கும். இப்போ நைஜீரியன்ஸ்னும் போது நல்ல டாலாகவும் இருப்பாங்க, உடம்பாகவும் இருக்கும். அவங்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் அவங்க நடந்து வந்தாங்கன்னா அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் கூட போலீஸாக சின்னதாக தெரிவாங்க, அவங்க தான் உருவம் பெருசாக தெரிவாங்க. ஏன்டா நம்ம நாட்டோடைய உருவமே அது கிடையாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தங்க இந்த நைஜீரியன்ஸ் ஒரு 20, 23, 25 பேருக்கு மேலே அந்த சிறையில் இருக்கிறாங்க. இப்போது அவங்களோட ஃபுட்டு வேறு. நம்ம உப்பு ஒரு மாதிரி சாப்பிடுவோம், அவங்க உப்பு வேறு மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு சிறையில் வந்து ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான ஃபுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா கைதிக்கும் இருக்குது. இவ்வளோ கிராம் சாப்பாடு இருக்குது, இவ்வளோ கிராம் இது இருக்குது, வாரத்துக்கு ஒரு நாள் இது கொடுக்கணும், மார்னிங் இது கொடுக்கணும், ஒரு வேளை டீ கொடுக்கணும், இந்த மாதிரி பல சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது அவங்களுக்கும் ஃபாரினர்ஸ் அவங்களோட டயட் வேறு, அவங்க ஃபுட்டு மெத்தடு வேறு, நம்மளோட ஃபுட்டு மெத்தடு. அப்போ அவங்களுக்கு தேவையான டயட்டு ஒன்று இருக்கும். எப்படி சார் இப்போ ஃபாரினர்ஸுக்கான கண்ட்ரிஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ இல்லை, அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபுட்டு இருக்கும்ல. ஒருவேளை நம்மளுக்கு ஜெயிலில் நம்ம அவங்களுக்கு பிரெட்டு கூட கொடுக்கலாம், ரொட்டி கூட கொடுக்கலாம், பிரெட்டு கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு வேறு எதாவது அந்த மாதிரி தானே தவிர அவங்களுக்கு தேவையான அப்படி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. இதில் தமிழ்நாட்டில் ஒரு கைதி பண்ணுறாங்கன்னா அவங்க கொண்டு போய் சிறையில் போட்டோன்னா அவங்க குடும்பத்தினரோ நண்பரோ யாரோ ஒருத்தர், வழக்கறிஞரோ யாரோ ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சரி துணிமணியோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்க நைஜீரியா நாட்டை சேர்ந்தவங்க, இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட உடைமைகள், கையில் வச்சிருக்க உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்களே ஆல்ரெடி இவங்களோட உடைமைகள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் மொத்தமாக இவங்க உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு கைதிகள் என்ன பண்ணுவாங்க, ஒரு அதிகபட்சம் ஒரு 5-6 உடைகள், மாற்று உடைகள் வைத்துக்கலான்றது சிறைத்துறை சட்டமாக இருந்தாலும், இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வரவங்க வேறு எதுவும் கிடையாது, நான் போயிடுவேன், எனக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடையாதுன்னு, சரி இப்போ அவங்களுக்கு இங்கே ட்ரெஸ் கிடைக்காது, அப்படி கொடுங்கன்னு இப்படி அவங்கள அலோவ் பண்ணுறது தான். ரெண்டாவது, இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு,
2002 அக்டோபர் மாதமே இந்த ஆன்யனி மோனிகா வந்து சிறைக்கு வந்ததுக்கு பிறகு பல காவலர்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க நாட்டுக்காரங்க சேர்ந்துட்டு ஒரு காவலர் போனால் அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, அசிங்கமாக திட்டுறது. அவங்க என்ன தமிழே பேச போகிறாங்க? இல்லை தமிழ்நாட்டில் எல்லா காவலருக்கும் இங்கிலீஷாக தெரிய போகுது? இந்த இதில் தான் வந்து அவங்க பேசுறது, அவங்க திட்டுறது இவங்களால உணர முடியுது. இவங்க கெட்ட நம்மளை பேர்டு வேர்டில் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலையில தான் ஒரு காவலரை ஏற்கனவே அவங்க தாக்கியிருக்காங்க. பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியே போனதா, ரிசைன் பண்ணிட்டு போனதா இந்த சரஸ்வதி வாக்குமூலம் கொடுத்தாங்க. இப்போ இந்த சரஸ்வதி சொல்கிறது என்னன்னா, நான் ஏற்கனவே உள்ளே போகும்போது என்னை பார்த்து நான் சீக்கிரமாக திட்டுவாங்க. ஒரு வாட்டி நான் உள்ளே போகும்போது மற்ற வார்டுங்க செக் பண்ணி போகும்போது கதவுக்குள்ளே வச்சுட்டு என்ன கீழே தாப்பால் போட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. அப்புறம் நான் கத்துனவொன்னே கூப்பிட்டு வந்து திறந்தாங்க வார்டன்ஸு, மற்ற வார்டன் வந்து கூப்பிட்டு திறந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ணாங்க, அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்க. சிறைனா ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வீட்டுக்கு பேசலாம்னு எல்லா கைதிக்கும் இருக்கும். பட் இவங்க வந்து ஃபாரினர்ஸ்ன்னும் போது இவங்க ஃபோனுக்கு பதில் இவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசுகிறதுக்கு உண்டான அலோவ் பண்ணுறது இவங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு கேட்டகரிஸ் தான் இருக்குது. பர்மிஷன் வாங்கி நீ என்ட்ரி ஆமாம் போய் பேசணும். இப்போ நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 நிமிஷம் பேசலாம், வாரத்தில் 3 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். வாரத்தில் 3 நாள் பேசலாம் அப்படின்ட்டு. அதில் இன்றைக்கி 1 நிமிஷம் பேசிட்டு 2 நிமிஷம் பாக்கி வச்சுட்டு அடுத்த இப்போ அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்சிங்னு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. இவங்க அப்பப்போ வெளியே போகிறது வர்றது வெளியே போகிறது வர்றதுன்னும் போது இவங்க வந்து தடுத்துருக்காங்க. சூப்பரண்ட் ரவுண்ட்ஸ் வர டைமு நீங்கள் அலோவ் பண்ணுவோம். இல்லை எனக்கு வீடியோ கால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே செக் பண்ணியிருக்காங்க வீடியோ கால் இருக்கான்னு. அதெல்லாம் இப்போதைக்கு இவங்களுக்கு வீடியோ கால், உனக்கு வீடியோ கால் இல்லை உள்ளே போன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டென்ஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி, சூப்பரண்ட் போனவொடனே ரவுண்ட்ஸ் போய் முடித்தவொடனே கதவு திறந்துருக்காங்க. கதவு திறந்த வேகத்தில் வந்து இவங்களை தாக்கி கதவுல வச்சு அடித்ததாகவும், இதை பார்த்து அங்கே இருந்த 2 கைதிகள் மயங்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் இவங்களை எடுத்துகிட்டு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டதாகவும். 2வது இவங்க மேலே தாக்கின உடனே அந்த சிறைத்துறையில் இருக்க சிறை காவல் உதவி அலுவலர்னு இருப்பாங்க. காவல் உதவி அலுவலர். நீங்கள் காவல் உதவி அலுவலர்னு நீங்கள் எஸ்ஐ ரேங்க்னே வச்சிங்களேன், ஜெயிலருக்கு கீழே அது காவல் உதவி அலுவலர். காவல் அலுவலர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஸ்டேஷன் இன்சார்ஜ் மாதிரி. அவங்களுக்கு காவல் உதவி அலுவலர். அவங்க பேர் வந்து நினைவு சரியாக இருந்தால் தாரணி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களை உடனே மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு புழல் காவல் நிலையத்துக்கு இந்த தகவல் கொடுக்குறாங்க. உடனே புழல் காவல் நிலையம் வந்து எந்த காவல் நிலையமாக இருந்தாலும் சிறைச்சாலையாக இருந்தாலும் அது ஒரு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கும். உடனே புழல் காவல் நிலையத்திலேருந்து நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணி 3 பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அதாவது பிஎன்எஸ் ஆக்டில் வந்து 296/B கிளாஸ் பி அப்படின்ற ஒரு செக்ஷனும், 121 கிளாஸ் 1 அதில் ஒரு செக்ஷனும், 109 கிளாஸ் 1 அப்படின்னு 3 பிரிவில் வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்து ஃபார்மாலிட்டி அரெஸ்ட், ஆல்ரெடி ஜெயிலில் இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன ஜெயிலில் போட முடியாது. நீதிமன்றத்துக்கு ஆவணங்களை அனுப்பி நீதிபதி உத்தரவோட ஃபார்மாலிட்டி அரெஸ்ட், ஜெயிலில் தான் இருக்காங்க, திரும்பவும் அந்த வழக்கில் நிப்பாட்டி ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த காயப்பட்டவங்களை இங்கே மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட குற்றம் சாட்டு என்னன்னா, என்னை அமுச்சு விட்டாங்க, என் கூட ஒரு ஷேடோ போலீஸ் போடல, என்னை பாதுகாப்புக்கு அனுப்பலை, இப்போ நான் கண் முழிச்சு பார்த்தேன், நான் தனியாக தான் இருக்கேன்னு அவங்க குறைகளை சொன்னாங்க. இது அவங்க காயப்பட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லலை இவ்வளோ நடந்திருக்குன்ட்டு. ஒன்று தமிழ்நாடு சிறை கைதிகள் இந்த மாதிரி செயல்பட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க, இல்லை வந்து கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க குற்றச்சாட்டு என்னன்னா, ஃபாரின் கைதிகள் வந்து சுதந்திரமாக உள்ளார சுற்றுறாங்க, அவங்களுக்கு தனியாக டென்ட்டு போட்டு இருக்காங்க, நம்ம அவங்கள போய் எதுவும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இது எல்லாமே வந்து உயரதிகாரிகள் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட சிறைத்துறை தலைவர் வரைக்கும் போகிறாங்க. ஏடிஜிபி மகேஸ்வர் தயால்னு இருக்காரு, அவருடைய செல்வாக்கில் தான் இவங்கெல்லாம் வந்து உள்ளார இந்த மாதிரி உலவரத்துக்கு காரணம். அது ஒரு முக்கியமான காரணம் சொல்லி சொல்கிறாங்க. அந்த காவலர் சரஸ்வதி சொன்னது நீங்கள் சொல்கிறது கரெக்ட். கூடாரம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிறைக்குள்ளே வந்து ஒரு ஆண் சிறையாக இருந்தாலும் பெண் சிறையாக இருந்தாலும் அன்றாயராக இருந்தாலும் பேண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு நாடாக இருக்கக்கூடாது, ரோப் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பொருட்களை தான் சிறையில் எடுத்துகிட்டு தான் தருவாங்க. நீங்கள் சிறை கைதி லுங்கியோடு போயிட்டாங்கன்னா மறுநாள் அவங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போதுன்னா அந்த ஷார்ட்ஸில் நாடாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுட்டு தான் அனுப்புவாங்க. இது ரெகுலர் ஃபார்மட். அதே மாதிரி பெண்களுக்கும் பேண்ட்டில் அந்த நாடா இருந்துச்சுன்னா அந்த நாடா வச்சு தூக்கு போட்டுப்பாங்கன்னு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, புடவைகளெல்லாம் எடுத்து 4 பீரோ புடவை வச்சு துணி வச்சுருக்காங்கன்னா அவங்க ஆல்ரெடி 2 சூட்கேஸோட வந்திருப்பாங்க. ஒன்று அதை மட்டும் சொல்ல சார், இங்கே மனு போட்டு பார்க்க வர தமிழ்நாட்டு கைதிகள் இருந்து ஸ்நாக்ஸோ இல்லை ட்ரெஸ்ஸையோ வந்து அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு 5 நாள், ஒரு வாரம், 10 நாள், 2 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சிறையிலேருந்து போகிறவங்க யாருமே அங்கே பயன்படுத்தின துணியை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க.
ஒன்று. இதுங்க பரிதாபமாக அங்கே இருக்குன்னும் போது அடித்து பிடுங்கினாங்கன்றதை யாரும் வெளியே வந்து சொல்லலை. அவங்க இப்போ இன்னைக்கு ஒரு சிறை கைதியை பார்க்க வராங்க, ஒரு ஸ்நாக்ஸ் செட் வந்து வைப்பாங்க, அவங்க இவங்களுக்கு கொடுப்பாங்க தான் கொடுன்ட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு டயட் இருக்குது, இவங்க இந்த ஃபுட்டு தமிழ் கைதிகளுக்கு கொடுத்துருக்க டயட்டையும் எடுத்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ற பொருள் தானே, சாப்பிட்ற பொருள் தான். ரெண்டாவது அடித்து பிடுங்கிக்கிறாங்க அப்படின்ற அவங்க வாய்மொழியாக சொல்லியிருந்தாலும் இந்த கைதிகள்லாம் விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க, அந்த புடவையை வாங்கி, அது தவறு தான். அதை வந்து ரோப் மாதிரி, அது அளவு கிடையாது, ரோப் மாதிரி கட்டி அவங்க வந்து ஒரு குடில் மாதிரி, அதாவது கூடாரம் மாதிரினா அந்த பிளாக்குக்குள்ள அந்த ஜன்னல் கிட்ட 2 கட்டி இப்படி ஒரு டைப்பாக கட்டி அது கீழே புடவைகள் எல்லாம் போட்டு ஏறி படுத்துக்கிற மாதிரி. ஆனால் அந்த மோனிகான்றது அக்யூஸ்ட், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு முன்னாடி இது யாருக்கும் தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்கிறோம். அதே சிறையில் இலங்கையை சார்ந்த மேரி பிரான்சிஸ்கா அப்படின்னு ஒரு பெண்மணி, அவர் தமிழ் அங்கே இலங்கையிலேருந்து வந்து அங்கே வழக்கில் இருக்காங்க, அவங்களும் ஒரு கைதியாக இருக்காங்க. ஏற்கனவே அந்த பெண் காவலர்களை சண்டை போடும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வருது, இவங்கள பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாராவது தமிழ் காவலர்கிட்ட, அவங்க அப்படி பேசுகிறாங்க, உங்களை பற்றி இப்படி திட்டுறாங்க, நீங்கள் வரும்போது உங்களை பேட் வேர்ட் பேசி திட்டுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க, அவங்கள இந்த பிளாக்லேருந்து அப்புறப்படுத்தலான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தேவைப்படுது, அவங்க இந்த பிளாக்ல தான் இருந்தாகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அது இந்த பொண்ணு உச்சக்கட்ட எமோஷன் ஆகி தன்னோட உடைகள்லாம் கலைச்சிட்டு தன்னோட உடலால் போய் அவங்க, அதாவது ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து அவங்க உடம்புல வச்சு அவங்க உடம்பு மேலே படுற மாதிரி போட்டு அவங்கள வந்து பாக்ஸிங் போடுற மாதிரி அந்த மேரி பிரான்சிஸ்காவை அடித்து காயப்படுத்தி கடந்த ஆண்டு இந்த ரூட், இந்த பல்லு விழுந்து இந்த பக்கம் ரூட் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கள காயப்படுத்திட்டாங்க. ஆனால் அப்போது அது வழக்கா பதிவு செய்யப்பட்டதா இல்லையான்னு தெரியல. அவங்க தரப்பில் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கில் அதையும் சேர்க்கப்பட்டதாக எனக்கு சில தகவல். வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தை அந்த வழக்கறிஞர்கள் அவங்க போகும்போது அது தரப்பில் நம்ம விசாரித்தது என்னென்னா, ஏற்கனவே இதே மோனிகான்றவங்க தான் அந்த கைதிகளை தாக்கியிருக்காங்க. இப்போ காவலரை தாக்குனது ஒன்றும் இல்லை, கைதியே தாக்கியிருக்காங்க. இல்லை சார், தொடர்ச்சியாக ஒரு கைதி வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஈடுபட்டே இருக்காங்க. அவங்க எப்படி இன்னைக்கும் வந்து உள்ளார சுதந்திரமா இருக்காங்க? அவங்க வந்து அக்டோபர் மாதம் வந்தாங்க, நவம்பர் டிசம்பர், அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள், இந்த பக்கம் ஒரு 7 மாதம், அப்போ 2 ஆண்டுகள் 8 மாதம், 24 × 8 32 மாதமாக அவங்க இருக்கிறாங்க சிறையில். இப்போ இதில் அந்த சரஸ்வதி, காவலர் சரஸ்வதி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துலையுமே வந்து காவல் கண்காணிப்பாளர், அவங்க பேர் நிகிலா நாகேந்திரன், அவங்க பேர் அவங்க சொல்லவே இல்லை. உதவி அலுவலர் தாரணி, அவங்க பேரையும் சொல்லவே இல்லை. இவங்க சாதாரண காவலர். இவங்க எடுத்த உடனே ஏடிஜிபி காவல் சிறைத்துறை தலைவரை தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வரும்போது அவரோட போனையும் வாங்கி இவங்க ரெண்டாவது ஃபோன் பேசுறாங்க அப்படின்ற. ரெண்டாவது நம்ம நாட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா நம்ம யாரை குறை சொல்றோம்? முதல்வரை தான் குறை சொல்றாங்க. கரெக்டுங்க தானே? ஏதோ ஒரு நடத்தல் நடந்தா முதல்வர். அதே மாதிரி சிறையில் எது நடந்தாலும் அது சிறைத்துறை தலைவரை தான் சாரும். ஒன்று. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவங்க கிட்ட இவங்க என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, நைஜீரியன்ஸ் கிட்ட இவங்க என்ன லாங்குவேஜில் பேசுவாங்க, அப்போ அவங்கள சரியா பார்த்துக்க, அது வந்து நேஷனல் இஷ்யூ ஆயிடும். அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அப்போ அவர் வரும்போது என்ன பண்ணார், ஒன்லி ஃபாரினர்ஸ் கிட்ட போயிட்டு உடனே என்ன கேட்பாங்க, உங்களுக்கு நல்லா இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா, உங்களை யாருன்னா கொடுமைப்படுத்துறாங்களா, உங்களை கவனமாக வச்சுருக்காங்க. ஏன்ட்டா அவங்க எம்பசிக்கு இவங்க ரிப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும். கைதிகளை கொடுமைப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அப்போது வந்து உங்களுக்கு என்ன தேவை இருக்கா, அப்போ அவங்க என்ன குறை சொல்லுவாங்க, எனக்கு இங்கே வந்து அது வேணும் இது வேணும், எனக்கு இந்த ஃபுட்டு கொடுக்கல, எனக்கு கொஞ்சம் டயாபெட்டிக்காக இருக்குது, எனக்கு என்னை பிளாக்ல மாற்றக்கூடாது, எனக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும். பெரும்பாலும் சொல்கிறது என்னென்னா, நான் ஃபேமிலியோட வீடியோ காலில் பேசணும், என் ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு வீடியோ கால் அலோவ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது போன்ற நேரத்தில் அவருடைய ஃபோனில் வீடியோ கால் போட்டு அவர் கொடுத்துருக்கலாம். இதை தான் இவங்க சொல்கிறாங்க. இதே ஒரு தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், தமிழ் கைதிகளோட ஃபாரின் கைதிகளுக்கு இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க உள்ள. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வசதிகள் செஞ்சு கொடுக்குறது வேற, அதை தாண்டி இந்த மாதிரி அவங்களும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டாங்க, அவங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குற்றவாளி தானே, அதனால தானே சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு குற்றவாளிகள் அதுன்னு ஒன்று இருந்தாலும், இப்போ இந்த சம்பவம் அடிப்பட்டது, இது வந்து பலர் என்ன சொல்கிறாங்க, இது சும்மா, இது ஃபேக்கு, இது வந்து ஏடிஜிபியை வந்து அலிகேஷ் பண்ணுறதுக்காக, அவரை மேலே குற்றம் சாட்டுறதுக்காக இந்த சரஸ்வதி இப்படி பேசியிருக்காங்கன்னு.
ஆனால் அப்படி பேசுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஊடகங்களை அவங்க ஒரு காவலர் சந்திக்க முடியாது. இப்போ 2 நாட்கள் முன்னாடி ஒரு டிஎஸ்பி கூட ஊடகத்தை சந்திச்சது கண்டிப்பாக அவருக்கு அடுத்த அவரோட சர்வீஸ் ட்ராக்ல இது ஒரு பெரிய இஷ்யூ வந்துடும். அப்படின்னும் போது ஒரு காவலர் 20 ஆண்டுகள் பணிபுரியறவங்க ஊடகத்தில் வந்து ஒரு ஏடிஜிபி லெவலில் இருக்க குறை செய்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன்ஸ், அடுத்த 3A, அடுத்த 3B காத்திருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்டில் ட்ரான்ஸ்ஃபர் காத்திருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்டில் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஏதோ ஒன்று அவங்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை ஏதோ ஒன்று அவங்கள எடுப்பாங்க. பட் அவங்க வந்து வெளியே சொல்லும் போது தான் சார் இவ்வளோ சிறைக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்காதுன்னு வெளியே தெரியுது. ஏன்னா இப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி இல்லை, எனக்கு அட்டாக் பண்ணும்போது இவ்வளோ கைதி இருக்காங்க சிறைத்துறைக்கு, இவ்வளோ பெரிய கைதி இருக்காங்க. ஒரு ஏடிஜிபி வந்து ஒரு சாதாரண ஒரு நைஜீரியன் ஒரு குற்றவாளி கிட்ட போய் பேசின அவசியம் இல்லை. அவர் என்னைக்காவது ஏடிஜிபி என்னைக்கு வருவாங்க, வரும்போது என்ன சொல்லுவார், இந்த கைதியை நல்லா பார்த்துக்குங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ இவங்க குறிப்பாக ஏடிஜிபியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரு? சரஸ்வதி. இதுலேருந்து தான் பிற சந்தேகங்கள் கிளம்புது. இன்னொரு விஷயம் என்னன்னா பியூட்டி பார்லர் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பியூட்டி பார்லர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. சப்ஜெயில்ஸ் இருக்கும், கிளைச்சிறைகள், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். சிறை கைதிகளால் செய்யப்பட்ட பெட்ரோல் மைசூர் பாக்ல இருந்து நீங்கள் ஃபேஸ் கிரீம்ல இருந்து தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய்ல இருந்து எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு சிறை கைதிகளால் செய்யறது. சிறைக்குள்ள வெளியே தானே சார் வித்துட்டு இருப்பாங்க, அங்கே ஸ்டால் போட்டு அது கைதிகள் எங்க செய்யறது? உள்ளதான் செய்யறது. அப்போ நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, ஆண்கள் சிறையா இருந்தாலும் பெண்கள் சிறையா இருந்தாலும் சிறை கைதிகள் தண்டனை கைதிகளுக்கு ஏதாவது ஒரு தொழிலை கற்று வெளியே வர மாதிரி இருக்கும். ஒன்று டைலரிங், லேடிஸ் ஜென்ஸாக இருந்தால் கார்பெண்டர் ஒர்க்கு, அந்த ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, ஏதோ ஒன்று கைவினை பொருட்கள், ஏதோ ஒன்று மிஷினரி, இல்லை படிச்சுட்டு இல்லை ஏதோ ஒன்றுத்துக்கு வருவாங்க. அப்போ பெண் கைதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டைலரிங் கற்று தருவாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு எம்ப்ராய்டிங் போடுறத கற்றுருவாங்க, இல்லை ஒரு கவர் செய்கிறத கற்றுக் கொடுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பேக்கிங் பண்ணுறது, கேக் பேக்கிங், பிரெட் பேக்கிங் பண்ணுறது. அப்போ இதில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் மேக்கப் கற்றுக்கணும் அப்படின்வாங்க. அப்போ மேக்கப் கற்றுக்கணும் போது அந்த மேக்கப்புக்கு உண்டான பொருளை உள்ளே செய்கிறதுக்கே கற்று தருவாங்க. இப்போ மற்ற கைதிகள் வந்து நான் மேக்கப் போட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னா வெளியேந்து ஆள் கொண்டு போய் இவங்களுக்கு மேக்கப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போ அங்கே இருக்கவங்கள தான் கொண்டு போய் அங்கே வச்சு அவங்களுக்கு மேக்கப் பண்ணுங்க. அப்போ இது இது ஒரு மேக்கப் பைத்தியமாக இருக்கும். இந்த மோனிகான்றது ஐப்ரோ பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் பெண்கள் சரி கற்றுக்க தானே போகிறாங்க. இவங்க இருக்க கவலையில், பெண் கைதிகள் இருக்க கவலையில் அவங்க போய் எதுக்கு ஐப்ரோ பண்ணிட்டு மேக்கப் பண்ண, அவங்க வா சரி நான் உன்னை தான் ட்ரையல் பண்ண போகிறேன். அதாவது சொல்கிற மாதிரி அந்த சப்ளிமெண்டல் எலி தான் வச்சுக்கோங்க. அந்த எலி வெளியே கிடைக்காது. ஏதோ ஒரு பொருளை ஒருனா அங்கே இருக்கவங்கள வச்சு தானே அதை பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ இவங்க அங்கே போயிட்டு மேக்கப் போயிட்டு வருது. இதுக்காக அங்கன்னா பெரிய ஒரு மேக்கப் செட்டை வச்சு ஏசிலாம் வச்சு ஸ்பாவாக வச்சுருப்பாங்க, வாய்ப்பே இருக்காது. அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இங்கேருந்து அப்படி போய் இவங்க அங்கே போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க தடுத்துருக்காங்க. இவங்க ரெண்டாவது இந்த மோனிகான்றவங்க அடிச்சிருக்காங்க. சார் ஒரு சின்ன புரிதலுக்காக கேட்குறேன் சார். இது வடசென்னை படத்தில் ஒரு காட்சி வடிவமைச்சிருப்பார் வெற்றிமாறன் அவர்கள். அந்த சிறை கைதிகள் போகும்போது அந்த சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிரிசன், அவங்க தனி பிளாக் இருக்கும், அந்த பிளாக்குள்ளே வந்து கறி சமைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஸ்பெஷல் கறி வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கருப்பினத்தை சேர்ந்த நைஜீரியன்ஸ் மாதிரி தான் காட்சிப்படுத்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி சிறைக்குள்ளேயும் வந்து இப்போ ஃபாரினர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ அவங்ககிட்ட வந்து நல்ல கேள்வி. அதாவது ஸ்பெஷலான பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிறைச்சாலையிலையும் பிசிபின்னு ஒன்று இருக்கும், புழல்லையும் பிசிபின்னு ஒன்று இருக்கு. பிசிபினா பர்சன், அதுக்கு நிறைய பேர் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச பேரை சொல்கிறேன், பர்சன் கேன்டீன் பேமெண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கைதிகள் பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க பிசிபி. இந்த பிசிபினால தான் பல சிறையில் ஓடிக்கிட்டு இருக்கு, பல பேர் ஃபுட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு நீங்கள் சிறைக்குள்ளே போகிறீங்க, அவங்களுக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வெளியேருந்து பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அந்த பேஸ்ட்டு பிதுக்கி பார்த்துட்டு தானே கொடுப்பாங்க. அப்போ உள்ளே பிசிபிலே உங்களுக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு ப்ரஷ் கேட்டிங்கன்னா ஒரு ப்ரஷ் கிடைக்கும். எனக்கு வந்து சோப்பு வேணும், கைதிகள் சோப்பு போட்டு குளிக்கிறது ஒன்றும் சட்டம் குற்றம் கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு சோப்பு கிடைக்கும். தலைக்கு போடணும் ஒரு எண்ணெய் வேணால் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும். இது போன்ற பொருட்கள்லாம் பிசிபியில் கிடைக்கும். ரெண்டாவது ஒரு அண்டர்வேர் வேணும், இல்லை எனக்கு தனியாக ஒரு ஜக்கு ஒரு பிளேட்டு வேணும் அப்படின்னா, இல்லை எனக்கு ஒரு கைலி வேணும், எனக்கு ஒரு லுங்கி டிஷர்ட் வேணும், இல்லை ஒரு ரப்பர் செருப்பு வேணும்னா அந்த பிசிபி. அப்போ தான் அந்த பிசிபிலே ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த பிசிபி வந்து பெண்கள் சிறையிலும் ஆண்கள் சிறையிலும் பிசிபி இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம், இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த புழல் சிறையில் கேன்டீன் கட்டுமான பணி நடந்துகிட்டு இருந்தனால மாற்று கட்டுமானே 8 மாதங்களா ஆண்கள் சிறையிலும் பெண்கள் சிறையிலும் பிசிபி கிடையாது. எப்போ சார்? இப்போ கொஞ்ச நாட்கள் இப்போ திரும்ப இயங்குது. ஓகே, 8 மாதமா பிசிபின்றது ஒன்று கிடையாமச்சு. ஏன்டா பிசிபினா அதுக்கு ஒரு குக்கிங்க்கு ஒரு இடம் வேணும்ல, இதனால
பிசிபி இயங்காதனால இந்த ஃபுட்டு பரிமாற்றம் இதை கேட்டிருக்கேன், அந்த டைம்ல வாங்கியிருக்கலாம். இப்போ திரும்ப இயங்கிட்டு தான் இருக்கு. விஐபி கைதிகள்லாம் இருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த விஐபிக்கெல்லாம் தனியாக வந்து அது அவங்களுக்கு தனியான ஒரு ஃபுட்டு போய்டும்னு வச்சுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபுட்டு இருக்கு போயிடும். அவங்களும் பிசிபியில் ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க, பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க. எங்களுக்கு சாயந்தரம் இந்த ஒரு சப்பாத்தி ஒன்று கொடுங்க, ரொட்டி ஒன்று கொடுங்க, இல்லை ஒரு வேளை காஃபி கொடுங்க. சில பேர் பிசிபியில் வெறும் காஃபி மட்டும் வாங்கிப்பாங்க. ஒரு ஜக்கில் ஒரு 50 ருபீஸ் என்ன ஒரு காஃபி வாங்கி அவங்க அந்த காஃபி அவங்களுக்கு செட் ஆகாது. எல்லா டைமும் கிடைக்காது. அவங்க வந்து பிசிபியில் சில பேர் அந்த காஃபி மட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ வீட்டிலேருந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க அப்புறம் ஒரு 500 ரூபா போடுவாங்க. இந்த செலவுக்கு அவர் பேரில் ஒரு பிசிபி நாங்கள் பணம் கட்டுறோம் அப்படின்வாங்க. அந்த 500 ரூபா வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது ஒரு காஃபி சாப்பிட்றது, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் காசெல்லாம் வச்சு காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது. இப்போது சோன்சோ இப்போ இவர் பிரபு அப்படி பேரில் ஒரு 500 கட்டிட்டாங்க. பிரபுனா பல ஆயிரம் பிரபு இருப்பாங்க. சிறையை பொறுத்தளவு தந்தை பெயரோடு சொல்கிறது தான் பேராக இருக்கும். பிரபு இன்னார் அப்பா பேர் இது இந்த பிரபு அப்படின்னா ஒரு 500 கட்டிட்டா அவங்களுக்கு வந்து அந்த பிசிபியில் உங்கள் பேரில் 500 இருக்குது ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டை வாங்கிட்டு இன்னைக்கு காஃபி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது இது இவ்வளோ ரேட்டு. அப்போ 500 ரூபாயில் இன்னும் 100 ரூபா தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு பெயில் கிடச்சிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவர் கூட சிறையில் இருப்பாங்க, இந்த இதில் நீ எதனா ஒரு 100 ரூபாய்க்கு எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. விற்கிறவங்கள நம்ம ரூம்ல இலவசமா இருந்தாங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க அந்த மாதிரி கொடுக்குறவங்க இருக்காங்க. நான் அந்த காட்சியை பத்தி சொன்னேன் சார். ஒரு ஃபாரின் பிரசிடென்ட் வந்து வெளியே வந்து கறி சினிமாக்காக காட்சிகள் தான் இருக்கும். அது சினிமாக்காக அவர் வடிவமைப்பது. அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இந்த சர்ச் ஆபரேஷன் அப்பப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஃபாரினர்ஸ் இருக்கக்கூடிய பிளாக்ல அது நடக்கவே இல்லைன்னு சொல்லி தான் அந்த சர்ச் ஆபரேஷன்ன்றது சிறை கைதி உள்ள வரும்போது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பல் இடுக்குகள், மேலே பல் இடுக்குகள், முடிக்குள்ள இந்த காலருக்கு பின்னால இடுப்பு எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 முறை 3 முறை உட்கார்ந்து இருந்து ஒருவேளை அவங்க ஆசன வாயில ஏதாவது சிம் கார்டையோ இல்லை வேற எதையோ வச்சுக்கிட்டு வரலான்ற ஒரு எண்ணத்துல அவங்கள அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு முறை கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போதும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் முறை போறதோட இந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் நிறையா சர்ச்சிங் நடக்கும். அப்போ இதுக்கு போயிடும். இப்போ ஆண்கள் சிறைன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்குவாட் இருப்பாங்க, ஒரு 5 பேர் இருப்பாங்க ஸ்குவாட். அந்த சூப்பரண்டை கண்டு பயப்படுறாங்களோ இல்லையோ அந்த ஸ்குவாடை கண்டு பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த ஸ்குவாடு வரும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்றது, என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அவ்வளோதான். தப்பு பண்ணலன்னா சிறை தான் ஒரு மனிதனுக்கு சேஃபான இடம். அப்போது இதே மாதிரி பெண்கள் சிறையில் வந்து இவங்க வந்து 2 வருஷமா இதுங்க என்ன சர்ச்சிங் போகிறது, இங்கே என்ன இருக்கும் சர்ச்சிங் போகிறது, இங்கே போனால் திங்கிறத வச்சுருக்குங்க. சரி சர்ச்சிங் அது என்ட்ரி ரெகுலர் ஃபார்மட். காலையில் வந்தால் ஆஃபீஸில் தம்பு வைக்கணும், சிக்னேச்சர் போடணும், அட்டனன்ஸில் கையெழுத்து போடணுன்ற மாதிரி சர்ச்சிங் போனதுன்றது எழுதிடணும். கையெழுத்து தான் வாங்குறாங்க. 20 வருஷமா அந்த அம்மா சும்மா தானே இருந்துச்சு. சரஸ்வதி 20 வருஷமா சும்மா தானே இருந்துச்சு. இப்போ அடிப்பட்டவன் தானே சொல்லுது. இந்த அம்மா எடுத்தவொடனே ஏடிஜிபி சொல்லும் போது அங்கே சந்தேகம் பல பேருக்கு வருது. சார் அடிப்படை வசதிகள் இருக்குன்றாங்களே, கேமரா இல்லை, வாக்கி டாக்கியில் ஒரே ஒரு வாக்கி டாக்கி தான் இருக்குது. அது கேமரா நீங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஹோட்டலில் அந்த கேரிடாரில் அந்த ரிசப்ஷனில் இருக்கும், அந்த லிஃப்ட்டுக்கிட்ட இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக எல்லா கதவும் எங்கெங்கே திறந்து வெளியே எந்த ரூம் கதவை திறந்து வெளியே வந்தாலும் அந்த கேமராவில் இருப்பாங்க. நீங்கள் ரூம் வாடகை எடுத்தீங்க, ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் கேமரா வைப்பாங்களா? வைப்பாங்களா? வச்சா அது சட்டத்து விரோதம். அதே மாதிரி சிறையில் வந்து கழிவறைனா பொது கழிப்பறை இருக்கும், அங்கே வைப்பாங்க. இப்போ எல்லா நேரமும் பொது கழிவு போடுவேன். சாயந்தரம் காலையில் சாயந்தரம் 6லேருந்து காலையில் 6 வரைக்கும் லாக்அப்பில் அடைச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல் உபாதை வந்தால் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. பகல் நேரத்தில் எல்லாரும் இந்த கழிவறை பொது கழிவறையும் ஒன்று இருக்கும், அங்கே தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் காமன். ஆண்கள் சிறையில் இப்படி தான் இருக்கும், பெண்கள் சிறையில் இப்படி தான் இருந்தாகணும். யாரும் நம்மளாம் போய் பார்த்துருக்க முடியாது. தகவலின் மூலியமாக நம்ம சொல்கிறோம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 6 to 6 வரைக்கும் தான் அந்த டாய்லெட் யூஸ். அப்போது அந்த ஹாலு போகிறது அது மட்டும் தான் கேமரா இருக்குமே தவிர அவங்க ரூமில் தூங்குறது அது அவங்க ப்ரைவேட்டில் அது உள்ள கேமரா இருக்க மாட்டாங்க. காவலர்கள் தாக்கப்படுறாங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க, நீ என்ன அடிச்சா 2 வாய்தா தான் போடுவாங்க, அதை நான் போய் ஃபேஸ் பண்ணிப்பேன்னு சொன்னதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காவலர்கள் சொல்லியிருக்கலாம். ஏன்னு கேட்டால் சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த நாட்டிலேருந்தோ வந்து
இன்னொரு ஸ்டேட்டில் வந்து அவங்க அண்ணனை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து ஒரு கொக்கைனை வாங்கி விற்றுட்டு ஜெயிலில் போய் இருக்கு 2.5 வருஷம் அப்படின்னா இதை விட அது சின்ன கேஸ் தானே. இவ்வளோ பெரிய கேஸை பார்த்தோன்னா அது என்ன சின்ன கேஸ் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டு ஏடிஜிபி வந்து எங்களை வந்து ஒரு எல்லா மனு சாமானை திருடி திங்கிற ஒரு ஆளாக தான் எங்களை பார்க்குறாரு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஒரு அந்த ஃபாரினர்ஸை பார்க்க வரும்போது அந்த ஃபாரினர்ஸ் கிட்ட போகும்போது எங்களை ஒரு நாயை பார்த்து வச்சு வெளியே போ அப்படின்னு எங்களை சொல்றாரு அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டை மோனிகாக்கு நிகரா ஏடிஜிபி மேல வைக்கிறாங்க. இதுல ஒரு சின்ன கேள்விகள் எல்லாருக்கும். அந்த எதுக்கு இவங்க அவர் மேலேயே வைக்கிறாங்க? ஏடிஜிபி என்னைக்காவது வரப்போறவர், அவருக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்கும். டெய்லி உள்ள ஏடிஜிபி சிறைத்துறை தலைவர் இன்ஸ்பெக்ஷன் வர மாட்டார். சிறை கண்காணிப்பாளர் தான் டெய்லி இன்ஸ்பெக்ஷன் இருப்பார். அப்போ இவங்களுக்கு மேலே தானே அவர் போகணும். அப்போ இவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்றது கேள்வி பலருக்கும் இருக்க கேள்வி நமக்கு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி கம்பேரிட்டிவ்லி தமிழ் கைதிகள் ஃபாரின் கைதிகள் வந்து அந்த பார்ஷியாலிட்டி பார்க்குறது வந்து அவங்களுக்கு வந்து எம்பசியிலேருந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்கள வந்து சிறைக்குள்ளேயும் நல்லா ஒன்றுனா காவலர் சரஸ்வதி இப்போ மாட்ட மாட்டாங்களே, ஏடிஜிபி தானே மாட்டுவார். அவரை தானே கூப்பிட்டு கேட்பாங்க. இப்போ பேசாமல் ஒன்று பண்ணிடணும். பட் நம்மள ஏடிஜிபிக்காகவும் பேசல, சரஸ்வதிக்காகவும் பேசல, மோனிகாவும் பேசல. மோனிகா இஸ் அக்யூஸ்டு பர்சன். இந்த கேரம் போர்டில் இப்படி காயின்ஸ் தோராயமாக அடிச்சோன்னு எல்லாம் கலையன்ல மொத்தமாக இந்த சிறைத்துறையில் இருக்கவங்க மொத்தமாக மாற்றிடணும். அப்போ இந்த குற்றச்சாட்டு தொடர்தான்னு பார்ப்பான். யாரோ ஒருத்தருக்காக இவங்க பேசுகிறாங்கன்னு பலர் சொல்கிறாங்க. நம்மளால் அப்படி எடுத்துக்க முடியல. பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளோ நாள் இல்லாமல் ஒரு ஏரியா பஸ்ட் ஆகிட்டாங்க. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் இந்த மீட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆக போகிறாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் க்ரௌடில் சஸ்பெண்ட் ஆக போகிறாங்களா, இல்லை வேற ஊருக்கு மாற்றி அடிக்கப்படுறாங்களா, இல்லை அவங்க மேலே என்கொயரி வைக்கப்படுறதா, இல்லை அவங்களுக்கு 3A மாதிரி ஏதாவது சார்ஜ் கொடுக்க போகிறாங்களா, இப்படிலாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் க்ரௌடில் கண்டிப்பாக இருக்குது. ஏன் அது அவங்களுக்கு மட்டும் ஹோல் டிபார்ட் அந்த சிறைத்துறை பெண் சிறையில் இருக்க எல்லாரையுமே மாற்றினா என்ன? அப்போ நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மாதிரியும் நமக்கு இருக்குது. அதே மாதிரி இன்னும் முக்கியமாக குறிப்பிட்டது என்னன்னா, உள்ளார வந்து அந்த லெஸ்பியன் முறையில் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வந்து 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்கலாம் வந்து அவங்க கண்ட்ரி கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து அறகுறை ஆடோட சுற்றுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம தமிழ் சிறை கைதிகள் அந்த மாதிரி சுற்றுறாங்க. போய் கேட்டால் நீங்கள் அவங்கள கேளுங்க என்ன வந்து 6 மணி ஆச்சுன்னா அவங்க சொன்னது என்னன்னா, 6 மணி ஆச்சுன்னா அரைகுறை ஆடு இல்லை, முழு நிர்வாணமாக அவங்க சுற்றுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து பெண்கள் கூட சில தவறாக ஈடுபடுறாங்க. அதை பார்த்துட்டு இந்த தமிழ் கைதிகளும் இப்படி பண்ணுறாங்க, அவங்களும் கட்டி பிடிச்சி படுத்துருக்காங்க. உடனே கேட்டால் நீ அவங்கள கேட்க முடியல என்ன வந்து கேட்குறேன்றாங்க. அவங்கள பார்த்து இவங்க கெட்டு போகிறாங்க. இது தனித்தனி பிளாக்காக இருக்குமா சார்? இல்லை ஒரே பிளாக் இல்லை, ஒரு கைதிக்கும் ஒரு ரேக்கு கொடுக்குற அளவுக்குலாம் எந்த நாட்டிலையும் இந்த நம்ம நாட்டில் அப்படி ஒரு இது இல்லை சார். ஃபாரின் கைதிக்கு தனி பிளாக்காக தானே சார்? ஆமாம், பிளாக் ஒரே பிளாக். பட் அதில் இருக்க லாக்அப் தனி லாக்அப் தனித்தனியாக இருக்கும். பிளாக் வேற லாக்அப், பிளாக்கா ஒரே பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்ல ஒரு 10 இருக்கும், A1 A2 A3 அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு தனி லாக்அப் இருக்கும். இந்த லாக்அப்பில் அதில் ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு மினிமம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு 10 அப்படின்னு ஒரு உதாரணம் வச்சுங்க. இந்த 20க்கு 10ல் எத்தனை பேர் இருக்கலாம்? 10 பேர் இருக்கலாமா? 20க்கு 10க்கு ஒரு 3 அடி 4 அடி கேப் விட்டா கூட ஒருத்தர் படுத்திருக்காங்கல்ல. அப்படி பார்த்தா அதில் ஒரு 10 பேர் அதில் தங்கியிருப்பாங்கல்ல. அப்படிதான் இவங்க சரஸ்வதி சொல்கிறத வச்சு அப்படி தான் எடுத்துக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நிறைய சிறைத்துறையில் வந்து நம்ம இவ்வளோ பேசினாலும் சிறைக்குள்ளேயும் வந்து இந்த போதைப் பொருளுடைய புழக்கமோ இல்லை வந்து அங்கேயும் வந்து உள்ளார வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் இந்த வடச்சென்னை தான் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. சிறைக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்ட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் பார்த்தது வந்து அந்த படத்துலேருந்து நம்ம நிறைய காட்சிகள் வந்து இதாகும். ஸோ உண்மையிலே இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? அதாவது என்ன சொல்கிறது, காவலர்களையும் அவங்களையும் ஏமாற்றி உள்ளார வந்து ஒரு பொருட்களை கொண்டு போய், ஏன்னா இப்போ கூட மாட்டினாங்க பிஸ்கட் பாக்கெட் உள்ள நான் ஃபுல்லாக ரவுண்டில் நடுவில் ஹோல்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து கஞ்சாவை பதுக்கி எடுத்துகிட்டு போனது. நிறைய வந்து நம்மளுக்கு அங்கே இருக்க காவலர் மூலியமாக தானே வெளியே வந்துச்சு. அப்போ அவங்க மாட்டினது அதை கண்டுபிடிச்சது காவலர் தானே. அப்போ அவங்க உள்ளே கொண்டு போகாம தானே இருக்காங்க. அதனால் அந்த சரஸ்வதி அவங்களோட காவலர் சரஸ்வதியோட இன்டர்வியூவில் எங்கேயுமே வந்து அவங்க வந்து போதை வஸ்துக்கள் உள்ளே பயன்படுத்துறது அவங்க சொல்லவே இல்லை. அது நம்ம திரிக்க வேண்டாம், அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. எல்லாமே கிடைக்குதுன்னா அவங்களுக்கு போதை வஸ்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எந்த சிறையிலையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சின்ன பாக்கு கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் மாற்றுக்கிறது பீடி இருக்கும், அது எல்லா சிறையிலும் இருக்கும். அது எல்லாரும் தெரிஞ்சது தான். அதை வந்து அது எல்லாருக்குமே தெரியுங்க. அது பீடின்றது இருக்கும், ஆனால் நெருப்பு இருக்காது, யார் கையிலையும் தீப்பெட்டி இருக்காது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் அந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சா, அந்த குற்றச்சாட்டுலேருந்து மாற்றுறதுக்கு அந்த ஒரு அதிகாரி இல்லை மாற்றி அந்த ஒரு கைதியை மாற்றுறதோட
அந்த ஒரு வெளிநாட்டின கைதிகளுக்கு மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றும் போது திரும்ப இது போன்ற விமர்சனங்கள் திரும்பவும் வர்றதுக்கு சம்பவங்களோ காவலர் தாக்கப்படுறதோ ஒருவேளை இன்னும் கொஞ்சம் வலுவாக தாக்கியிருந்தால் சரஸ்வதின்றவங்க இறந்து போயிருக்கலாம். அவங்களோட அழுகையிலையும் அவங்களோட பேச்சிலையும் உண்மை இருக்குது, உண்மை அவங்களோட பாதிக்கப்பட்டதுக்காக இருக்குது. பட்டு அவங்க ஒரே ஆளை மட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது. கண்டிப்பாக சார், நேரம் ஒதுக்கி சிறைக்குள்ளே நடக்கும் இந்த சம்பவத்தை பற்றி நிறைய தகவலை வந்து பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு நன்றி. மிக்க நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Taste Daily. Taste the Daily. Chennai Silks ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.